வணக்கம். ஆண் கருவுறுதல்னு சொன்னாலே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஒரு விந்தணுவோட 72 நாள் பயணம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி நாம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். 72. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இதுதாங்க ஒரு விந்தணு ஒரு உயிர் செல்லா உருவாகி முழுசா முதிர்ச்சி அடைய எடுத்துக்கிற நாட்கள். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2.5 மாசம். ஆமாங்க, இது ஒரு மாரத்தான் மாதிரி தான் நினைச்சுக்கணும். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்க ஹெல்த்ல இன்னைக்கு பண்ற மாற்றங்கள் அதோட பலன் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். அதனால இதுல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். இன்னைக்கு நீங்க சாப்பிடுற நல்ல சாப்பாடு, பண்ற எக்ஸசைஸ் இல்ல தவிர்க்கிற கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் உடனே ரிசல்ட் கொடுக்காது. இது எல்லாமே ஒரு 3 மாசம் கழிச்சு உருவாக போற ஒரு புதிய பேட்ச் விந்தணுக்களுக்காக நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சரி, அப்போ வாங்க நாம ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டு இந்த விந்தணு உருவாகிற ஃபேக்டரிக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு எட்டி பார்ப்போம். எப்படி ஒரு சாதாரண செல் ஒரு சூப்பர் ஸ்விம்மரா மாறுது பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் ஃப்ளோர். இதுக்கு பேரு செமினிஃபெரஸ் குழாய்கள். இது விதைப்பைக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன சுருள் சுருளா இருக்கிற குழாய்கள். இங்க தான் விந்தணு உற்பத்திக்கான முதல் புள்ளி ஆரம்பிக்குது. இந்த முழுசா நடக்கிற இந்த உற்பத்திக்கு ஒரு சயின்டிஃபிக் பேர் இருக்கு. அதுதான் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ். சிம்பிளா சொல்லணும்னா விந்தணு உருவாக்கம் அப்படிங்கறதோட அஃபிஷியல் டேர்ம் இதுதான். இத ஒரு அசெம்பிளி லைன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு மூல செல், அதாவது ஜெர்ம் செல் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, 4ன்னு பல ஸ்டேஜ்களை தாண்டி கடைசியில தலை, உடல், வால்னு ஒரு முழுமையான பயணத்துக்கு தயாரா இருக்கிற விந்தணுவா மாறி வெளியே வருது. உண்மையிலேயே ஒரு மேஜிக் மாதிரி தான். ஓகே, நம்ம சூப்பர் ஸ்விம்மர்ஸ் எல்லாம் ரெடி. ஆனா ஃபேக்டரியிலே இருந்தா போதுமா போதாதா? போதாது இல்லையா? அவங்க வெளியில வந்து ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கணும். வாங்க அந்த பயணப்பாதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த முழு பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி. இடது பக்கம் உடல்ல அது போற பாதையையும், வலது பக்கம் அந்த பயணத்தோட ஒவ்வொரு ஸ்டேப்பையும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஒரு பெரிய சிக்கலான ஹைவே மாதிரி தான். சோ பயணம் எங்க தொடங்குது? செமினிஃபெரஸ் குழாய்கள்ல. அங்க இருந்து அது எபிடிடைமஸ்க்கு போய் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகுது. அப்புறம் வாஸ்ட் டிஃபரன்ஸ்ங்கிற நீண்ட பாதை வழியா பயணம் செஞ்சு கடைசியா மத்த திரவங்களோட கலந்து சிறுநீர் குழாய் வழியா வெளியேற தயாரா நிக்குது. ஒவ்வொரு ஸ்டாப்பும் ரொம்ப முக்கியம். சரி, விந்தணுக்கள் உருவாகிடுச்சு, பயணத்துக்கும் தயாரா இருக்கு. ஆனா இந்த டீம் ஒரு வின்னிங் டீமா? இவங்களோட தரம் எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறத? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேரு தான் செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இத உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO, ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி வச்சிருக்காங்க. இதுல விந்தணுவோட எண்ணிக்கை, அதோட வேகம், அதோட வடிவம்னு பல முக்கியமான விஷயங்களை செக் பண்ணுவாங்க. இந்த டேபிள்ல பாருங்க, இதுல இருக்கிறது தான் அந்த ரிப்போர்ட் கார்டுல இருக்க வேண்டிய மினிமம் மார்க்ஸ். உதாரணத்துக்கு 1 மில்லிலிட்டர்ல குறைஞ்சது 16 மில்லியன் விந்தணுக்கள் இருக்கணும். மொத்தத்துல 42% நீந்திக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் ஆரோக்கியமான ஆண்கள் கிட்ட இருக்கிற மினிமம் அளவுகள். ஆனா இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் வடிவம், அதாவது மார்ஃபாலஜி. WHO ஸ்டாண்டர்ட் படி வெறும் 4% விந்தணுக்கள் பெர்ஃபெக்ட் ஷேப்ல இருந்தா போதுமா? ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. வெறும் 4%. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நம்பர்களுக்கு கீழே உங்க ரிப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க ஃபெயில்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு அலர்ட் மாதிரி. உங்க லைஃப் ஸ்டைல்லையும் ஹெல்த்லயும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்ற ஒரு சிக்னல். அவ்வளவுதான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த நம்பர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதோ அதுக்கான ஒரு 90 நாள் ப்ளூ பிரிண்ட். பாருங்க, ஒரு புது பேட்ச் விந்தணு உருவாக 72 நாள் ஆகுதுன்னா அந்த முழு சைக்கிளையும் நாம பாசிட்டிவா மாத்தணும்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 90 நாள் தேவை. அதனால தான் ஒரு தந்தை கர்ப்பத்துக்கு பிளான் பண்றப்போ அந்த மாசத்துக்கு 90 நாளைக்கு முன்னாடியே தயாராக ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. உங்களுடைய அந்த 90 நாள் பிளான்ல இந்த 4 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். 1, டெம்பரேச்சர் கண்ட்ரோல். 2, சரியான ஊட்டச்சத்து. 3, உங்க வாழ்க்கை முறை. 4, உடல் எடை. வாங்க இதை ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். முதல்ல டெம்பரேச்சர். இது ரொம்ப முக்கியம். விதைப்பைகள் நம் உடம்போட மற்ற பாகங்களை விட ஒரு 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் கூலா இருக்கணும். அதனால தான் அது உடம்புக்கு வெளியில இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் வெந்நீர்ல குளிக்கிறதையோ மடியில லேப்டாப் வச்சு வேலை செய்யறதையும் கண்டிப்பா தவிர்க்கணும். 2வது, உணவு. விந்தணு செல்கள் ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம உடம்புல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு விதமான செல்லுலர் துரு, அதை டேமேஜ் பண்ணிடும். ஜிங்கு, செலீனியம், வைட்டமின் சி மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச உணவுகள் இந்த டேமேஜை தடுத்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும்.
கடைசியா உங்க லைஃப் ஸ்டைல் பழக்கங்கள். புகைப்பிடிக்கிறது, அதிகமா மது அருந்துறது, இதெல்லாம் விந்தணுவோட எண்ணிக்கையை குறைக்கிறது மட்டும் இல்லாம அதோட டிஎன்ஏவே பாதிக்கலாம். அதே மாதிரி சரியான உடல் எடையை மெயின்டைன் பண்றதும் முக்கியம். ஏன்னா அதிகப்படியான எடை ஹார்மோன்களை பாதிச்சு விந்தணு உற்பத்தியை கூட நிறுத்த வாய்ப்பு இருக்கு. சோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண் கருவுறுதல்ங்கிறது நம்ம கைமீறின விஷயம் கிடையாது. இந்த 72 நாள் பயணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். உங்களுக்கான அந்த 90 நாள் ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கே ஆரம்பிக்குது. அப்போ உங்களோட முதல் படி என்னவா இருக்க போகுது?